வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் ஆரவு என்ற மாநிலத்தில் வந்து ஒரு சொலஸ், அந்த சொலஸ் கால்வாயில் என்ற இடத்துல தான் நிற்கிறேன். ஏற்கனவே நான் இந்த இடத்தை காணொலியாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்கோ, இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல தான் இந்த சொலஸ் வந்து இருக்குது. ஏற்கனவே இது சம்பந்தமான காணொலி உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் இருந்தாலும் மிக மிக முக்கியமான வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான சில காட்சிகளை உங்களுக்கு, மிகவும் அழகான காட்சிகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, இந்த பாதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டையில் அப்படியே இரண்டு பக்கமும் மரங்கள், அந்த அப்படியே குழு குழு குலண்டு இருக்கும். அதுக்குள்ளால் போனான் நல்ல குளிர்மையான இடம். அந்த பாதைகள் அப்படி நான் போன காணொலியில் உங்களுக்கு தவறவிட்ட அத்தனை விஷயங்களையும் வித்தியாசமான முறையில், அழகான முறையில் உள்ளடக்கி இருக்கிறேன். என்னபடியாக நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது மூலம் ஒரு அழகான ஒரு வித்தியாசமான காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும். என்னபடியாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்க, நாங்கள் இந்த காணொலிக்குள்ள தொடர்ந்து போவோம். இப்போ இந்த பாதையில் வந்து உங்களுக்கு முந்தைய ஒரு கூடு ஒன்று காட்டினான். அது குஞ்சு நிற்கிது. போன முறை தனியாக கூட்டத்தானே பார்த்தோம் நாங்கள். Letztes Mal, als wir gekommen sind, hat es so ein Nest gehabt. Jetzt gibt es Babys und Dinge. Das ist ja Familie geworden. போன தடவை உங்களுக்கு நான் காட்டேக்கில் வெறும் கூடாத்தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த பறவை வந்து தன்னுடைய குஞ்சுகளோட அழகாக மேலே நிற்கிறத எங்களால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த மேலே நிற்கிற தாய் பறவை அல்லது தந்தை பறவையோ தெரியல நிற்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே குஞ்சுகள் நிற்கிறத எங்களை உணர முடியுது. ஆனால் அதை பார்க்க முடியல. Oh, yeah, schön. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய காட்சிகளை போன முறை நான் அடக்கி இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து சிறிய கப்பல் வந்து மக்களை ஒரு வட்டம், ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றி வாரதுக்காக ஏற்றி செல்வார்கள். பல பல இடங்களை, அந்த கரையோரங்களை அண்டிய பகுதிகளில், அவர் விரும்பின பகுதிகளில் இறக்கலாம். அதுக்கான பிளான் எல்லாம் அங்கே இருக்குது. இந்த சிறிய கப்பல் நாங்கள் போகிற அந்த நேரத்தில் வந்து நின்றது. வந்து அதில் பார்க் பண்ணியிருந்தது. பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேரை ஏற்றி கொண்டு இப்போ புறப்பட போகுது. அந்த காட்சியையும் உள்ளடக்கி இருக்கிறேன். போன முறை இதில் தனியாக நாங்கள் காட்சிகளை மட்டும், அதாவது சூரிய ஒளி காட்சிகளை மட்டும்தான் உள்ளடக்கியிருந்தாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறிய கப்பலையும் அதில் பயணம், அந்த கப்பல் எப்படி புறப்படுது, எப்படி போய் சேருதுன்றதை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவர்கள் அந்த பயணத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த இதனுடைய தொடர் கரைப்பகுதியாக மக்களை ஏற்றி செல்லும் என்று நினைக்கிறேன். அதுக்கான பிளான் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தெரியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ கட்டணம்னு சொல்லி அந்த அறிவித்தல் பலகையில் அல்லது அந்த அறிவித்தல் பட்டியலில் எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கோ, இந்த கப்பல் இப்போ புறப்பட்டு செல்லுது. நான் நினைக்கிறேன் இந்த இடம்தான் இந்த சிறிய கப்பலின் கடைசி தரிப்பிடம் என்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ரிவர்ஸ் எடுத்து திரும்பி வந்த வழியாலேயே போகிறதுக்கு ஆயத்தமாகுது. ரெண்டபடியாக இந்த சிறிய கப்பலினுடைய கடைசி தரிப்பிடம் இந்த இடமாக, இந்த ஹால்வாயில் என்ற இடம்தான் கடைசி தரிப்பிடமாக இருக்கணும். பாருங்க, திரும்பி வந்த வழியாலேயே திரும்பி போகுது.
கப்பல் போய் கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சூரியனும் அழகாக எரிச்சு கொண்டிருக்குது. நல்ல ஒரு காலநிலையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சாதுவான குளிரும் அடிக்குது. இந்த பகுதியால் பயணம் செய்கிறதுக்கு இந்த நிலை வந்து எங்களுக்கு ஏற்றதாக இருக்குது. அதிக வெப்பமும் இல்லாமல் ஒரு அளவான ஒரு குளிர்த்தன்மை இருக்குது. எங்களுக்கு இந்த பாதையால் நடந்து போகிறதுக்கும் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. பாருங்கோ, இது தாமரையா அல்லியாண்டு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் தாமரை என்று சொல்லி. என்ன சொன்னால் இந்த பூக்கள் எல்லாம் வந்து உதிர்ந்துட்டுது அல்லது பிடுங்கிட்டினமோ என்னவோ தெரியல. இலைகளை மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த இலைகளும் தண்ணீரில் மிதக்கேக்கில் தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே என்று சொல்லிவினம் தானே ஒரு வரிகள் எல்லாம் வரும் சினிமா பாடல்களில். அந்த மாதிரி மேலே தள்ளாடி கொண்டு இந்த இடத்துக்கே ஒரு அழகை கொடுத்து கொண்டு ஒரு இயற்கையை அப்படியே முழுமையாக நாங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி நல்ல அழகாக இருக்குது இந்த காட்சியெல்லாம். போன முறை நாங்கள் வரைக்கும் இந்த தாமரை இலைகளெல்லாம் மேலே நாங்கள் பெருசாக காணக்கூடியதாக இருக்கையில் இந்த முறை வித்தியாசமாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தாய் வாத்தும் 2 குஞ்சு வாத்துக்களும் இருந்தவ. தாயோட 2 சேயும் நல்ல வடிவாக அதில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கணும். பாருங்கோ, ஒரு அளவான தண்ணியில் இப்போ எங்களை கண்டுட்டு தாய்ப்பறவை கீழே இறங்க அந்த சேய்ப்பறவைகளும் அந்த தாயோட இணைகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் போல் இருக்குது. பாருங்கோ, அந்த குஞ்சு பறவைகள் எல்லாம் இறங்கு மட்டும் அந்த தாய்ப்பறவை அந்த குஞ்சுகளுக்காக அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கோ, அந்த குஞ்சு பறவைகள் வந்து இன்னும் இறங்க இல்லை. ஆனால் அந்த தாய்ப்பறவை அந்த இடத்த விட்டு போக இல்லை. அவைகளுக்காக அப்படியே காத்து கொண்டு நிற்கிது. நல்ல ஒரு அழகான காட்சி, பார்த்து ரசிக்கக்கூடியதாகவும் இருந்தது. கிட்ட போனால் அவைகளுடைய சுதந்திரத்தை நாங்கள் கலைக்கிற மாதிரி நல்ல வடிவாக ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கணும். அவையுடைய சுதந்திரத்தை நாங்கள் கலைக்கிற மாதிரி இருக்கும். என்னபடியாக ஓரளவான தூரத்தில் நின்று தான் நான் இந்த காணொலியை எடுத்திருக்கிறேன். இந்த அழகான காட்சியை உங்களுக்கு தரணுமென்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பறவைகளும் அந்த குஞ்சு பறவைகளும் வாத்துக்களும் இறங்கிட்டினோம். இப்போ பாருங்க, தாயோட செய்யும் அழகாக இறங்கி அந்த தண்ணிக்குள்ளே நீந்தி போகிற காட்சியை இந்த புல்லுக்கு ஊடாக உங்களுக்கு எடுத்து தெரியல. எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. பார்த்து நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணிக்கொண்டு அப்படியே மேற்கொண்டு நான் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அங்காலையும் என்னென்ன காட்சிகள் அழகாக வருதுன்ற சொல்லி உங்களுக்கு தாரதுக்கு நான் காத்திருக்கிறேன். பாருங்கோ, நல்ல அழகான காட்சி, ரம்மியமான காட்சிகள், ரசித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இரவான இந்த பகுதிகளில் வந்து குளிர் அதிகமாகிடும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மேற்கொண்டு நாங்கள் நடக்கல இதுக்குள்ள வந்து ஆக்கள் வந்து நல்ல வடிவாக ரெஸ்ட் எடுத்து கிரில்கள் எல்லாம் போட அங்கங்கே கிரில் போடுறதுக்கெல்லாம் வச்சிருக்கணும். இருந்தாலும் இந்த பகுதியிலும் கிரில் போடுறதுக்கு நல்ல வடிவான வசதிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கணும். டாய்லெட் வசதி இருக்குது, அஃபால்கள் எல்லாம் போடக்கூடிய மாதிரி வசதி இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தா இதில் ஒரு தனிச்சு நிற்கிற ஒரு விதமான கொக்கு, இதனுடைய பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு கொக்கு ஒன்று தனிச்சு நிற்கிது, காற்று நிற்கிதாக்கும். ஒரு மீன் வரமட்டும் அல்லது தன்னுடைய உணவுக்காக காத்திருக்கிறதோ தெரியல. தண்ணிக்குள்ள அப்படியே நிற்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கிட்ட போனாலும் அது பறக்கையில் அப்படியே நின்று தன்னுடைய உணவை தேடுறதுக்காக காத்திருக்குதுன்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். இந்த பகுதியில் நல்ல அழகான காட்சிகள். இங்கே வந்து நிறைய மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறத காணக்கூடிய இந்த எல்லோரும் முளைப்பாரிக்கொண்டு உணவுகள், அதாவது கிரில் என்று சொல்லுவோம் தானே, கிரில் சாப்பாடு அதுகளை செய்து போட்டுக்கொண்டு, அதாவது தணலில் விறகு நெருப்பில் எரித்து சாப்பிட்ற சாப்பாடைத்தான் கிரில் என்று சொல்கிறது. அந்த சாப்பாடை எல்லாம் செய்து சாப்பிட்டு கொண்டு மக்கள் அழகாக இழப்பாரிக்கொண்டு இருந்துச்சுன்னா படிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் நினைக்கிற இந்த இடத்துல குளிக்கலாம்னு சொல்லி அடுத்தது நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முந்திரிகை தோட்டம், திராட்சை தோட்டம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த தோட்டத்தில் வந்து காய்கள் எல்லாம் நல்ல வடிவாக அரும்பி கொண்டு வருகுது. ஆனால் இன்னும் வடிவாக காய்க்கையில் இப்போ தான் காய்கள் விட்டு கொண்டு வருகுது. இந்த காய்களும் இனி நல்ல வடிவாக காய்ச்சி பலன் தருமன்னு நினைக்கிறேன். அழகான புல்லுகள், அழகான மரங்கள் எதையுமே நான் விட்டு வைக்கையில் அப்படியே உங்களுக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டு இருந்தேன். இந்த மரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வடிவாக ஏறி இருக்கலாம், ஆனால் தண்ணிக்குள்ளே நிற்கிது. ஆனால் மிகவும் அவதானமாகத்தான் போய்
நாங்கள் அதுக்குள்ளே இருக்கணும், உட்காந்து ஒருக்கா படம் எடுக்கணுமென்று ஆசையாக இருந்தது. என்னபடியாக அந்த தண்ணிக்குள்ளேயும் போய் உட்காந்து ஒரு படம் ஒன்று எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல இருக்க நல்ல குளு குளு குளுன்னு இருந்தது. கீழே தண்ணி, மேலே நிழல் தர்ற மரம் இப்படி இருக்கும், சொல்லி வேலையில் அவ்வளவு குளிர்ச்சியாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது. நல்ல வடிவான ஒரு மரம், அதுக்குள்ளேருந்து படங்கள் எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அவதானமாக இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் ஏற்கனவே அந்த மரம் தண்ணீருக்குள்ளே சரிஞ்சு இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு வகையான புல், ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. பார்த்து ரசித்து கொண்டு வந்தோம். இந்த பூவை பார்க்க கார்த்திகை பூ மாதிரி இருந்தது, ஆனால் இது கார்த்திகை பூ இல்லை. அது வடிவமான ஒரு அதனுடைய இனத்தை சேர்ந்த ஒரு பூவாக இருக்கலாம்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். நல்ல அழகான மஞ்சள் பூ. இந்த வெளியில் ஒரு பறவை இருந்தது, அதையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வார வழியில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே வந்து போட் போட்டிருந்தது. நாங்கள் ஸ்ட்ராபெரி எல்லாம் கையால் பறித்து கொண்டு போகலாம்னு சொல்லி அங்கே போனோம். நேரம் சென்றபடியாக அங்கே ஆக்களை காணையில், ஆனால் அவர்களுடைய விற்பனை நிலையத்தை மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு 3 ஃப்ரெஷ் வெங்காயம் 2 ஃப்ராங்குக்கு போட்டிருந்தவை, அப்படி ஆன விலையிலெல்லாம் போட்டிருந்தவை. கண்டுகள் எல்லாம் நட்டிருக்கேன். நிறைய மாடுகள் அந்த பண்ணையில் வளர்க்கினோம். இந்த பண்ணையை நான் உங்களுக்கு இன்னொரு காணொலியில் நான் அவர்களுடைய அனுமதியை கேட்டு வடிவாக அந்த சுற்றாடலை எடுத்து போடுறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறேன். பாருங்கோ, ஒரு பசு வந்து எட்டி பார்த்து கொண்டு நிற்கிது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி பசுக்களை இப்படித்தான் தனிமைப்படுத்துவினோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.